உலகத் தமிழர்களின் உரிமை மீட்பு தளம். அரசியல் களம் பார்வையாளர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் தமிழின உறவுகளுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாய் தமிழர் கட்சியின் நில உரிமை போராளி நிறுவன தலைவர் திரு பீமா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். தாய் தமிழர் கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? என்னெல்லாம் செய்திருக்கிறீர்கள்? நான் தாய் தமிழர் கட்சி ஆரம்பித்து இத்துடன் 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. 5 ஆண்டு காலங்களாக தமிழர் நலனுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே தமிழர் குடிகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய அரசியலை படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம், திராவிட அரசு இன்று சாதிகளாக பிரிக்கப்பட்டு தமிழர் குடிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட கருத்தை உருவாக்கி வருகிறார்கள். அது முற்றிலுமாக கலைக்கப்பட வேண்டும். தமிழர் இனங்கள், தமிழ் குடிகள் ஒன்றாக இணைய வேண்டும். இணைந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாய் தமிழர் கட்சியினுடைய தொடக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். தமிழர் நலனுக்காக சோழார் தங்கச்சோழகத்தில் நம்ம மக்கள் கூடி போராட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த அரசு அதை ஒடுக்க முனைப்போட செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நாங்கள் இந்த பகுதியில் எடியூரப்பாவை கண்டித்தும் பாட்டாள் நாகராஜாவை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதன் விளைவாக அங்கே அரசு நம்ம மக்கள் மீது தொடுத்த அந்த தாக்குதலை நிறுத்தி கொண்டார்கள். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. அதுபோக கச்சத்தீவுகளில் இப்போது படுகொலை நடந்து கொண்டிருந்தது. நிறைய சிங்கள இராணுவத்தால் மக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அது தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோம். இது தற்சமயம் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இப்போதைய தமிழ் தேசிய அரசியல் வெகு மக்களிடம் சென்று இருக்கிறதா? நிச்சயமாக சேர்ந்திருக்கு. அதாவது இந்த காலகட்டங்களில் தமிழ் தேசிய அரசியல் என்ற இளைஞர் மத்தியில் அது ரொம்ப ஒரு கிளர்ச்சியாக உருவாக்கி இருக்கு. அதுக்கு நம்மளை போன்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளோ தமிழ் தேசிய இயக்கங்களோ இன்னைக்கு முனைப்போடு செயல்படுது. அந்த செயல்பட்டத்தின் காரணமாக இன்னைக்கு 80% இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியலை அது நிலைநிறுத்தி கொண்டு விட்டார்கள். அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இதுதான். இன்னைக்கு திராவிட அரசியல் வேணாம், தமிழ் தேசிய அரசியல் தான் நமக்கு வேணும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு திராவிட அரசியலுக்கு 80-90% இளைஞர்கள் என்று முனைப்போடு எதிர்ப்பு குரலை கொடுக்கறதே ஒரு வெற்றி தானே நம்மளுக்கு. திராவிட மாடல் அரசு உங்கள் பார்வையில்? திராவிட அரசு இன்றைக்கு நேரத்தில் இல்லை. அவங்க திராவிட அரசுன்னு சொல்லாடலே தமிழ் தேசிய அரசியலுக்கு அது நேர் எதிரான ஒரு கருத்தியல் தான். தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் திராவிடம் என்ற ஒரு இல்லாத ஒன்றை திணிப்பதே தமிழுக்கு எதிரானதானது. அதனால அது முற்றிலுமாக அது எதிரான கட்சி தான். இன்றைய காலத்தில் தமிழர்கள் நிலப்பரப்புகளில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் போன்றதில் நம்ம மிகப்பெரிய ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கும். இவ்வேளையில் கூட திராவிட மாடல் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதே திராவிடம் நம்ம தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே. திராவிடம் என்ற போர்வையில் இங்கே ஆளுகின்ற அரசே இந்த திராவிடம் போர்வையில் தான் நிற்கிறது. தெலுங்கர்கள் இங்கே ஊடுருவி இங்கே தமிழராக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களாம் தமிழராக இருக்க முடியாது. இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கையா, தமிழர்கள் யார் அப்படின்ட்டு, அதை நீங்க எப்படி அடையாளப்படுத்துவீங்க? அவன் தாய்மொழி, தந்தை மொழி, வீட்டு மொழி, பேச்சு மொழி உள்ளவன் மட்டுமே தமிழர்களாக அங்கீகரிக்க முடிவதில்லை. வந்தவர்களெல்லாம் தமிழர்களாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஒருபோதும் எங்களால் அனுமதிக்க மாட்டோம். மொழிவழி மாநிலமாக 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு விட்டது. தமிழர்களுக்கு ஒரு நிலப்பகுதி இருக்குது, ஆந்திராவுக்கு ஒரு நிலப்பகுதிகள் இருக்கு, கேரளாவுக்கு ஒரு நிலப்பகுதி இருக்கு, கர்நாடகத்தின் நிலப்பகுதி இருக்கு. அந்தந்த மக்கள் தனக்கான உரிமைகளோடு பெற்று அவங்க வெளியேறி விட்டாங்க. அது நம்ம பகுதியில் வந்தவர்களெல்லாம் இங்கே அதிகாரம் செலுத்துறதுக்கு நாங்கள் அதை ஒத்துக்கிற மாட்டோம். அது அவருடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம். தாய் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடு அது அல்ல. இங்கே தமிழர்கள், தமிழ் குடியில் பிறந்தவர்கள் மட்டுமே இங்கே ஆட்சி அதிகாரத்தில் வாழ வேண்டும். வந்தவர்களுக்கு அங்கே இடமில்லை என்பதுதான் தாய் தமிழர் கட்சியுடைய நோக்கம். யார் எங்கிருந்தாலும் வாங்க, வாழ்ந்துட்டு போங்க, ஆனா ஆளும் உரிமை தமிழர்கள் தான். இல்லை, வாழ வச்சதே நம்மளுக்கு தவறாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஏன்னா வந்தவர்களாம் வாங்க வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னதே அது சொல்லாடே தவறான சொல்லாடல். இன்று அதனால தான் நம்முடைய ஆட்சியில் அதிகாரத்திலிருந்து நம்ம இன்னைக்கு நடுத்தருவியில் நின்று கொண்டிருக்கிற காரணம் வந்தவர்களாம் வாழ வைக்கும் என்ற அந்த சொல்லாடலே தவறான சொல்லாடலாக தான் நாங்கள் தாய் தமிழர் கட்சி நான் கருதுறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு வடவர்கள் இங்கே அதிகமாக அதிகாரம் செலுத்திட்டாங்க. இன்னைக்கு பகுதினா திருப்பூர் பகுதியிலிருந்து எல்லா பகுதியிலுமே அவன் சொல்லுவனுக்கு மட்டும்தான் இங்கே ஓட்டு போடக்கூடிய தகுதியும் அவன் நிலைநிறுத்தி கொண்டான்.
இப்ப தமிழர்கள்லாம் இந்த பின்தங்கிய சிறுபான்மை மக்கள் மாதிரி இன்னைக்கு ஆயிட்டாங்க. ஆக அந்த சொல்லாடல எனக்கு தவறான சொல்லாடல் தான். தமிழர்கள் வந்தவங்களா வாழ வைப்பார்கள் தமிழர் என்று சொல்லாடலை முதல்ல. ஏன்னா இவனே இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது இவன் எப்படி வந்தவங்களா வாழ வைக்க போறாங்க? அந்த தவறான சொல்லை அது மறுத்தளிக்க வேண்டும். அதான் தாய் தமிழர் கட்சியினுடைய நிலை. ஐயா, இவ்வளவு எதிர்ப்புக்கு இடையிலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடலுக்கு கருணாநிதியின் பெயரை சூட்டியுள்ளார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது பெரிய வெட்கக்கேடான விஷயம். அதாவது தமிழர்கள் அதோடைய மிகப்பெரிய பாரம்பரியமிக்க பகுதி அந்த பகுதி. அதாவது தமிழர்கள் அந்த காலத்துல ஒரு காளையை அடக்குனாத்தான் இப்ப என்ன கொடுப்பாங்க, அந்த மாதிரி பாரம்பரியமிக்க அந்த பகுதி. அதுல போய் சம்பந்தமே இல்லாம கருணாநிதி பேரை எப்படி வைப்பாங்க? அதாவது வீரத்துக்கு விளைவான பகுதி, தமிழர்கள் ஆட்சி அதிகாரம் செய்த பகுதி. தெலுங்கர் கருணாநிதிக்கு அங்கே என்னையா வேலை இருக்குது? வீரத்துக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வீர வளைஞ்ச மண் அது. தெலுங்கர் கருணாநிதிக்கும் தமிழுடைய வீரத்துக்கும் என்ன பங்களிப்பு இருக்குது? அது வச்சதும் இல்லை, தவறான முறையான செயல் இல்லை. ஏன்னா திராவிடம் தனக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களை ஒடுக்க நினைக்குது. தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழர்களுடைய நிலப்பரப்புகளை அழித்து, தமிழுடைய பண்பாடு கலாச்சாரங்களை அழித்து, தெலுங்கை அதாவது வடுகர்களையும் தெலுங்கர்களையும் ஆதிக்க செலுத்த வைக்கிறது. அது முற்றிலும் தவறு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு, மதுரையில் உள்ள சங்கரதாச சுவாமிகள் அது நாடக உலகிலே கொடிகட்டி பிறந்தவர். அன்றைய இந்திய தேசிய விடுதலைக்காக நாடகங்கள் மூலமாக சுதந்திர தாகத்தை உண்டவர் சங்கரதாச சுவாமிகள். இன்னைக்கு அவர் பேரை எடுத்துட்டு எங்கேயோ வந்த ராணி மங்கம்மா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்கு மங்கம்மா பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறான். மதுரை தமுக மைதானத்துக்கு அதுதான் பேர். சங்கரதாச சுவாமி அவருடைய செலவு கூட இங்கே முன்னாடி இன்னைக்கு அதை அழிச்சிட்டு அவங்க பேரை வைக்க துடிக்கிறாங்க. ஒன்று இது மதுரை ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி பார்த்தா பாண்டியருடைய சின்னமான மீன் சின்னம் இங்கே பிரசலித்து நின்றது அந்த பகுதி. அந்த மீன் சின்னத்தை போய் அகட்டிட்டாங்க. அகட்டிட்டு அப்ப தொன்று தொட்டு தமிழர்களுடைய அந்த சின்னங்களை அழிக்கணும், அவருடைய கலாச்சாரங்களை அழிக்கணும்ன்றத முனைப்போடு தான் செயல்படுறாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த பகுதியில் சிவகங்கை சீமை ஆண்ட வேலு நாச்சியார், அதுபோக அவருக்கு துணையாக இருந்த மருதுபாண்டியர்கள், இன்னைக்கு அந்த நாட்டின் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மிகப்பெரிய போர் தொடுத்த அவங்களுக்கே உரிய அங்கீகாரம் இல்லையே. இன்னைக்கு அந்த பகுதியில் மருதுபாண்டியருக்கு ஒரு சிலையே இல்லை. அது எவ்வளவு வெட்கக்கேடு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை அந்த பகுதியில் பார்த்தா பாண்டியர் வேலுநாச்சியார் போன்ற ஆளுமைமிக்க சக்திகள் களமுகண்ட இடம். இப்போ வேலுநாச்சியார் கூட இங்கே மதுரையில் சிலைகள் ஒரு எப்படி சீரழிக்கிறது? அது இன்னைக்கு எங்கேயோ வந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த வடுக பயில்கள் கூட அங்கே சிலை இருக்குது. அங்கே அவனுக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் இவங்களுக்கு இல்லை? அப்ப அதிகாரங்கள் நம்மகிட்ட இல்லை. அதிகாரம் எல்லாம் திராவிட கட்சிகள்கிட்ட இருக்குது. தெலுங்கருடைய கைப்பாவையா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 600 ஆண்டு என்ன இப்ப வரை அவனுடைய ஆட்சி அதிகாரத்துல இருக்குது. என்னைக்கு தான் தமிழர்கள் திருந்த போறாங்க? தமிழர்கள் தனக்கான அதிகாரங்களை பெற வேண்டும்னா தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் ஒன்றிணையணும். இந்த ஒன்றிணைப்பின் மூலமாக இது போன்ற திராவிட கும்பலை விரட்டி அடிக்க வேண்டிய வெளியே ஒரு ஒன்றிணையாமல் ஒருபோதும் அவங்களுக்கு கீழே தான் நம்ம கிடக்க முடியும். அவன் சொல்வதான் கேட்டு நடக்க முடியும். நம்மளுடைய இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வச்ச அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு கலைஞர் பேர் கருணாநிதினு வச்சுட்டான். நாளைக்கு நம்ம வீட்டில் ஒன்று போட மாதிரி போயிருவேன். இப்போ என் வீட்டுக்கு முன்னாடி பாண்டியன்னு போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி கலைஞர் வீடு தானே வச்சுட்டு போயிருக்கேன். இந்த சூழல்லாம் ஒரு காலத்தில் உருவாகும். விழுப்புரம் பக்கத்தில் பார்த்தா கருணாநிதியுடைய அம்மா பேரை வச்சிருக்கிறாங்க. கலைஞரை பெத்து போட்டதுனால பேரா? கலைஞரை பெத்து போட்டதுக்காக பேரா? அந்த அம்மா என்னைக்காச்சும் இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடிச்சா, கலங்கண்டுச்சா, இல்லை உயிர் சேதம் ஏதாவது இந்த குடும்பத்தில் ஏதாவது ஏற்பட்டுச்சா? எதுவுமே இல்லாதவர்களுக்கு கருணாநிதி பேரை வைக்கிறது, அம்மா பேரை வைக்கிறது, அவங்க மனைவி பேரை வைக்கிறது என்பது ஏற்புடையது கிடையாது. தமிழர்கள் தனக்கான இதுக்கெல்லாம் கண்டிச்சு போராட தமிழர்களை என்னை தயார்படுத்திக்கிறோம். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடலுக்கு கருணாநிதி பெயர் வைத்ததை நீக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல, மக்கள் புரட்சி வந்துட்டாலே எடுத்துடலாம். இப்ப ஜல்லிக்கட்டை ஆரிய கூட்டம் என்ன செஞ்சுன்னா காட்டு முராட்டித்தனா, காளைய வயலாட்சி அடக்கிறது வைக்கிறது, அது குத்தி கொலை செய்ய காட்டு முராட்டித்தனா, இதை தடை பண்ணு சொல்லிட்டு தடை பண்ணுச்சு. ஆனால் அன்றைய இளைஞர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்து அதுக்கு பேர் மெரினா புரட்சின்னு ஒண்ணு வச்சு வெற்றி அடைஞ்சிருச்சு. அது இது மாதிரி இது வெற்றி அடையும். வடதமிழ்நாட்டில் அறியப்பட்ட தோழர் தமிழரசனை தென் தமிழ்நாடு வரை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியை. அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எனக்கும் தமிழரசனுக்கு எந்த ஒரு உறவோடு ரத்த உறவுலாம் அங்கே எதுவும் கிடையாது. ஆனால் அவர் தமிழர், நானும் தமிழர், இதுதான் எங்களுக்குள்ள உறவுகள். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழரசன் போன்ற ஒரு ஆளுமை மிக்க சக்திகள்
இந்த தமிழகத்துக்கு ஆரியத்துக்கும் ஒரு திராவிடத்துக்கும் எதிர்கோளாக எதிர்த்து நின்று போராடினால்தான் இன்னைக்கு வந்து ஓரளவு கட்டுக்கோப்பில் அந்த காலத்தில் வந்துச்சு. அதாவது தமிழரசன் கொள்கை என்பது என்ன? முதல்ல வந்து ஆரியம், திராவிடம், தலித்தியம் போன்ற கோட்பாடுகள் முதல்ல அகற்றணும். இது ரொம்ப ஒரு அபத்தமான அபாயகரமானது. இந்த ஆரியம், திராவிடம், திராவிடத்தை விட தலித்தியம் என்பது மிகப்பெரிய அபாயகரமானது. இது சேவை என்ன செய்யுதுன்னா, இது ஒரு சிட்டுக்குருவி மாதிரி தான் இந்த தலித்தியம். ஓட்டு வங்கியில் சேர்த்து இந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை தான் இது பண்ணுது. இந்த கோட்பாடெல்லாம் களையணும். அந்த காலத்தில் தமிழரசன் வந்து சாதி ஒழிப்பை தமிழ் தேசிய விடுதலை என்ற ஒரு கோட்பாட்டை வச்சார். அவர் கோட்பாடு என்ற என்னன்னா, அன்னைக்குள்ள நில உடைமை ஆதிக்கத்துக்கு எதிராக வாங்கல் எல்லாரும் ஒன்று திரளுவோம், ஆண்டைகளுக்கு எதிராக வாங்கல் ஒன்று திரளுவோம், விவசாய குடிமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட்டத்தில் அவனை வெல்ல முடியும் என்ற கோட்பாடு தான் வச்சாவல் சார். அதே முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வர சாதி ஒழிப்பு தான் தமிழரசன் சொல்றாரு அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்புடையதான் கிடையாது. ஏன்னா சாதி இருந்தால் தான், அதாவது குடி அரசியல் இருந்தால் தான் திராவிடத்தை ஒழிக்க முடியும். சாதி ஒழிப்பு என்பது பிற மொழியாளர்கள் வந்து ஒழிந்து கொள்ளும், அது மரபிடம். அதைத்தான் அவன் கொண்டு வர. அதாவது சாதி ஒழிப்பு, சாதியை ஒழிச்சுட்டா மீண்டும் மீண்டும் திராவிடம் இங்கே வேறு ஒன்றி தலைத்து விடும். அப்ப சாதி ஒழிப்பு என்பது ஒரு நாடகம். அது இதைத்தான் காலகாலமா இந்த பெரியாறுல இருந்து போன்றவர்கள் இந்த திராவிட கும்பல்கள்லாம் வந்து இவங்கள 600-700 ஆண்டு காலம் போராடி தனக்கு சாதியை ஒழிச்சதான். சாதியை வளர்ந்த இருக்கு. இன்னைக்கு சாதிய ஆமா, இன்னைக்கு சாதி வந்து மிகப்பெரிய ஒரு பிளவாகி மிகப்பெரிய வேரூண்டி தலைத்து மரமாயிருச்சு. அது அவ்வளவு சீக்கிரம் வெட்டி சாச்சிட முடியாது இன்னைக்கு. அதனால வந்து தமிழரசன் போன்ற ஒரு ஆளுமை மிக்க சக்திகள் இந்த நாட்டில் இன்னும் இந்த மண்ணில் உயிரோடு இல்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு பட்டதாரி, அவர் ஒரு இன்ஜினியரிங் படித்தவர், அவர் ஒரு மாவோஸ்ட்ல இருந்தவர், அவர் அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை படித்தவர், அவர் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் இந்த கம்யூனிஸ்டை கொஞ்சம் உள்வாங்கியிருந்தா இன்னைக்கு இந்த நாட்டினுடைய அவர் எம்பி ஒரு மந்திரியா கூட அமையலாம். ஏன்னா அவருடைய மூளை எப்படி. ஆனா அதெல்லாம் வேணாம், எனக்கு மக்களுடைய விடுதலை தான் முக்கியம், அது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய விடுதலை அவசியம் என்று நிலைநிறுத்தியவர் அவர். தமிழ்நாடு வாழ எனக்கு வந்து கம்யூனிசம் என்பது அது சாத்தியப்படாத ஒன்று. என்னுடைய நாட்டினுடைய விடுதலை அது எப்பவும் தேடி தராது. என்னுடைய நாடு எனக்கு வேண்டும், என்னுடைய மொழி எனக்கு வேண்டும், என்னுடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் தமிழர்கள் நீண்ட ஆயுளோடு நீத்து விடாமல் வாழன்றத ஒரு இதா வச்சிருந்தாரு. அதுக்காக அவர் போராடினாரு. அதுக்காக வஞ்சமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார். நல்லவர்களை திராவிடம் எப்போதும் விட்டு வச்சது கிடையாது. அதில் தமிழரசனும் சாய்க்கப்பட்டார் என்பது ஒரு வரலாறு. எப்படி சாய்க்கப்பட்டார் என்பது நாடறிந்த உண்மை. ஆனா தமிழரசன் என்பது தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டாடப்பட வேண்டிய மனிதராகத்தான் நான் வந்து அவர் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஆளுமை சக்தியில தமிழரசன் தான். தமிழரசன் நான் பார்த்தது கிடையாது, அவருடைய பேசுனது கிடையாது, போனது அவர் வாழ்ந்த காலத்தை நான் வாழ்ந்தோம் என்பது பெருமை எனக்கு. அவரை நான் கொண்டு செல்வது நான் வந்து பெருமைப்படுகிறேன். பாண்டியர்களின் மீன் சின்னம் தமுக்கம் மைதானம் பெயர் மாற்றமும் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் அங்கே அறிவிச்சிருக்கோம். மீன் சின்னத்துக்காக நம்ம தோழமை கட்சிகள்லாம், நம்ம சகோதர கட்சிகள்லாம் போராடி இருக்காங்க. அதில் சில கட்சிகள்லாம் வந்து வழக்கு போட்டு மீன் சின்னத்தை வைக்கிறதாக ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. போராட்டம் மூலியமாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க இது போல நாங்களும் தாய் தமிழ் கட்சியும் கலந்து நாங்கள் நிறைய போராட்டங்கள் அதை கண்டிருக்கோம். அது மாதிரி சங்கரசாமிகளுடைய இதுக்காக நாங்கள் போராடி இருக்கோம். இப்போ அது முதல் கட்டமாக மீன் சின்னம் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அரசே வந்து வச்சிரும், பெரியார் பேருந்து நிலைக்கு அருகில் நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது போன்ற இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பான முறையில் அதை வெற்றி கொள்வோம். தாய் தமிழர் கட்சி அமைப்பா அல்லது அரசியல் கட்சியா? இது நாள் வரை வந்து தாய் தமிழர் கட்சி வந்து அரசியல் நிலைப்பாடு எடுக்காம தான் இருந்தோம். அதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு 234 எம்எல்ஏ தமிழகத்தில் இருந்தோம். அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத, அதாவது 234 எம்எல்ஏ ஒரு கோப்பில் வந்து கையெழுத்து போட்டு தீர்மானம் ஏற்றுவாங்க நம்ம சட்டமன்றத்தில். ஆனா அந்த கோப்பில் கையெழுத்து போடாம இருக்கிறேன் இங்க உள்ள ஆளுநர் ரவி. அப்ப எம்எல்ஏ ஆகி அவன் செயல்படாத ஒன்றா இருக்குது என்பதுதான் என்னுடைய ஒரு வாதமாக வச்சு கொஞ்ச நாள் அது கடந்தோம். ஆனா இன்றைய சூழ்நிலையில பொம்மை அரசியல் தான் பண்றாங்க. திராவிட கட்சியில இருந்தா போனா கையெடுத்து நிற்கணும். எங்களை மாதிரி தமிழ் தேசிய வாதிகள்லாம் அரசியல் கலங்கன்று வெற்றி கொண்டு சட்டசபையில் உட்காரும் போது நாங்கள் கண்டிப்பாக தமிழருடைய குரலை ஓங்கி ஒழிப்போம். ஆகையால் இனி வரும் காலங்களில் வந்து நாங்கள் கண்டிப்பா அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்போம். தாய் தமிழர் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு அல்லது அடுத்த கட்ட போராட்டம்? தாய் தமிழர் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜனவரி 18 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கோம். அந்த போராட்டத்தில் வந்து தமிழருடைய பாரம்பரியமிக்க அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்து
பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வந்து நாங்கள் வைக்க வலியுறுத்தி வரோம். ஏன் பாண்டிய வந்து நெடுஞ்செழியன் பேரை சொன்னா, அவர் தான் அந்த காலத்துடைய ஆரிய படைகளை அடித்து விரட்டினவர். இன்னைக்கு சொல்லலாம் நான் ஆரியத்தை விரட்டினேன், அதை பொண்ணு இதை பொண்ணு சொல்லிட்டு தெரியல. இவங்க வாரதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை மூட்டையெல்லாம் அந்த காலத்தை ஆரியத்தை விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்ப அப்படி அளப்பரியான ஒரு நீதி தவறாத ஒரு அரசன், பேரரசன் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பேரை வைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுடைய நோக்கம், அதான் செயல். கண்டிப்பாக நாங்கள் அது கருணாநிதி என்ற பெயரை எடுப்போம், பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைப்போம். ஐயா, பிசிஆர் சட்டம் என்கிற வன்கொடுமை சட்டம் இருக்க, மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் இதை எப்படி பாவிக்கிறார்கள் உங்கள் பார்வை சொல்? பிசிஆர் சட்டமே தப்பானது ஐயா. அதாவது தமிழர் குடிகளுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கவும், தமிழர்களுக்குள்ளேயே வந்து கழகத்தை உருவாக்கவும் தான் இந்த பிசிஆருடைய திட்டமாக நான் அதை பார்க்குறேன். எல்லா சமூகமும், அதாவது தமிழ்குடிய சமூகம் பூரா ஒன்னாத்தான் இருக்கிறாங்க, ஒன்னாத்தான் போறாங்க. எல்லாரும் பிசினஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஒன்னாத்தான் இருக்கிறாங்க. ஆனால் சண்டைகள் வரும்போது மட்டும்தான் இது தவறாக பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த தமிழ் குடிக்குள்ளான ஒரு முரண்பட்ட கருத்தை உருவாக்குறது இந்த பிசிஆர் என்னும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். ஒரு பகுதியில் கிராமத்தில் 2 இளைஞர்கள் எல்லாம் ஒன்னாத்தான் இருக்காங்க, இந்த மாதிரியா இருக்காங்க. ஒரு சிறு பிரச்சனைக்காக அதை வந்து வரும்போது இந்த தாழ்த்தப்பட்டவோ இல்லை பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவரோ வந்து அந்த ஆதிக்க அந்த தமிழ்குடி சார்ந்த மக்கள் மீது பிசிஆர் வந்து கொடுக்குறாங்க. அதை காவல்துறை அப்படியே வாங்கி வழக்கு பதிவு செய்யுது. ஆக இரு சமூகத்துக்குள்ள மீண்டும் ஒரு பிரச்சனை பெரியதாக உருவாகுது. ஆக தமிழர் சமூகத்தினுக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி தமிழ் சமூகத்தினுக்குரிய மோதலை உருவாக்கும் பிசிஆர் என்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து அறவே இருக்கக்கூடாது, நீக்க வேண்டும் என்பதுதான் தாய் தமிழர் கட்சியுடைய அது கோரிக்கை வைக்கிறோம். அதுபோக தமிழகத்தில் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்றாங்க, சாதி ஒழிப்பு என்று சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றவங்க ஏன் தனித்தொகுதி என்ற ஒரு தொகுதி தேவையாது? சாதியே இல்லை நீ தான் சொல்ற, சரி நாங்கள் ஒத்துக்கிட்டப்பா, சாதிலாம் கிடையாது, நல்ல ஒரு திராவிட அரசு, நல்ல திராவிட அரசு தான் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் நினைச்சுக்கிறோமே. ஆனா நீ உன்னால இதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இன்று வரை நீ சாதியை ஒழிச்சவன், தனி சுடுகாடு தான் இன்னைக்கு வரை இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப சாதியத்தை ஊக்குவிக்கிறது இந்த திராவிட கட்சிகள் உள்சு. நீ ஏன் தனித்தொகுதி? தனித்தொகுதினால என்ன ஆக போகுது? தனித்தொகுதி உள்ளமே அப்படியே தான் இருக்கிறேன் இன்னைக்கு வர. என்னைக்கு 67 ஆண்டுக்கு முன்னாடி தனித்தொகுதி இருந்துச்சா அந்த தொகுதி தனித்தொகுதியாகவே இருக்குது, மேம்பட்டே வரல. ஆக சாதிகளை கடந்து மதங்களை கடந்து போக வேண்டும்னா தனித்தொகுதி போன்ற பிசிஆர் போன்ற கொடுமையான சட்டங்கள் திட்டங்களை அரசு வந்து நீக்க வேண்டும் என்பது தாய் தமிழர் கட்சியினுடைய ஆழமான கருத்தாக இதை பதிவு பண்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதுதான் தாய் தமிழர் ஒவ்வொருடைய நிலைப்பாடும் அதுதான். இது வந்து எனக்கு மட்டும், நான் மட்டும் இதை பிரதிபலிக்கல, ஒவ்வொரு இளைஞர் மனசில் ஊறி போய் கிடக்கிறது. ஏன் இந்த தனித்தொகுதி, ஏன் இந்த பிசிஆர் வன்கொடுமை சட்டம், இதெல்லாம் நீக்கிறா நம்ம சகோதரராக வாழ வேண்டும், வாழ்வோம் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காலத்தில் அமல்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தமிழ்நாடு தமிழ் தேசிய குடியரசு அமைக்கும் என்பது தாய் தமிழர் கட்சிய ஆழமான நம்பிக்கை. அதுக்காக முனைப்பாக நாங்கள் பாடுபடுவோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி. மகிழ்ச்சியா. உலக தமிழர்களின் உரிமை மீட்பு தளம்